இப்போ நாம் வருங்கால மனிதன் வருக எழுதியது தமிழ்மொழி. இப்போ நம்ம அதை பார்க்க போகிறோம். அந்த பாடலுக்கான விளக்கத்தை கதையாக பார்க்கலாம். இதை பற்றிய குறிப்பு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். சரி, இப்போ நம்ம இந்த கதைக்கு ஹெட்டிங் கொடுத்து எழுதலாம். அப்போ எக்ஸ்ட்ரா மார்க் கிடைக்கும். இதுக்கான ஹெட்டிங் வருங்கால மனிதனின் சிறப்புகள் கொடுத்துக்கோங்க. அந்த சிறப்புகள் அவர் எப்படி இருக்கணும்னு தமிழ்மொழி எழுதியிருக்கிறாருன்னா, புத்தரின் போதனைகளை மகிழ்வோடு நெஞ்சில் சுமந்து அன்பையும் அருளையும் போதித்திட ஒரு தெய்வமாக வரான். மண்ணில் பிறந்த மனிதனாக இருந்தாலும் விண்ணில் பிறந்தவன் போல ஒளி வீசுகிற முகம் கொண்ட புது மனித வரான். மகா அசோகர், தெய்வ புலவர் திருவள்ளுவர், மகாத்மா காந்தி ஆகியோரின் போதனைகளை ஏற்று நடந்திட பரிசுத்தமான மனித வரான். சொல்லிலும் செயலிலும் வேறுபாடின்றி முன்னோரோட மரபுகளையும் போற்றிட வருங்கால மனித வருகிறான். கருணையை இரு கண்களாக கொண்டு கல்லையும் உருக்கும் கனிவுடன் புது மனித வருகிறான். அறங்களை தலைத்து வல்லமை ஓங்கி புவியில் இருக்கவங்க அமைதியாக வாழ்ந்திட தமிழ்நாட்டிலிருந்து வருங்கால மனிதன் வருகிறான். மண் மீது அன்பை விதைத்தா அது மரமாகி கனியை தரும். பல விளைந்த கனிகளை உண்டா மரணமின்றி வாழலாம் அப்படிங்கிற தத்துவத்தை போதிக்க புது மனிதன் வருகிறான். செல்கின்ற பாதையில் மேடு பள்ளம் போன்ற தடைகள் வந்தால் அதனை மகிழ்ச்சியோடு இசைப்பாடி கடக்கிற புது மனிதன் வருகிறான். வஞ்சவர்களும் தீயவர்களும் வழியில் குறுக்கிட்டா அவங்கள எட்டி உதைத்து தள்ள வருங்கால மனிதன் வரான். கலைகளும் கல்வியும் கற்று தெளிந்து தமிழ்நாட்டை உயர்த்தும் மனிதன் வரான். பொன் சுடர் போல ஒளி வீசிட புண்ணியங்கள் செய்த மக்களை காக்க வருங்கால மனிதன் வருகிறான் அப்படின்னு சொல்கிறாரு கவிஞர் தமிழ்மொழி.